விஜய், விஜய். அம்மா, பாத்தியாடா என்ன ஆச்சுன்னு? பிள்ளையை இழந்த ஒரு தாயோட கொதிப்புதான் என்ன உன்கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. அம்மா, அப்படி சொல்லாதீங்க. என்கிட்ட இருந்து உங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. பிரிக்க விட மாட்டேன். இல்லை விஜய், எனக்கு நேரம் வந்துடுச்சு. அம்மா, என் கண்ணு முன்னாலே உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது என்னால ஒண்ணும் செய்ய முடியாம போச்சு. விஜய், விஜய். அம்மா, என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. வந்துடுச்சு. விஜய், எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அந்த யானையை சுட்டு தள்ளட்டுமா, இல்ல அந்த யானை கூட்டத்தையே ஒண்ணும் இல்லாம ஒழிச்சு கட்டட்டுமா? விஜய், சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. இந்த மிருகம் பிடிக்கிற பாவத்தொழிலை விட்டுடு. தாயை பிரிஞ்சு தவிக்கிற அந்த யானை குட்டிய அதோட தாய்கிட்ட சேர்த்துடுப்பா. அப்பதான் உன் தாயோட ஆத்மா சாந்தி அடையுப்பா. சரிம்மா, சத்தியமா நீங்க சொல்றது செய்யறேம்மா. சத்தியமா. அம்மா, அம்மா. விஜய், விஜய், நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்க. மனசை தேத்திக்கங்க. என் அம்மாவை கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. என்ன சொல்றீங்க? அந்த குட்டி யானைய எப்படியாவது கொண்டு வந்து அந்த தாயானை கிட்ட சேர்த்து வைக்கணும். அப்பதான் எங்க அம்மாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். விஜய், அந்த யானைக்குட்டியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அது எங்க இருக்குதோ எப்படி இருக்குதோ தெரியலையே. அங்கிள், அது எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அதை கொண்டு வந்து தாயானை கிட்ட சேர்த்தி ஆகணும். அதுதான் என்னுடைய லட்சியம். அப்படின்னா நானும் உங்களோட வரேன். சார், கணேஷ் வந்ததுல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. ஓயாம அழுதுகிட்டே இருக்கு சார். ஒண்ணு செய், டாக்டரை கூட்டிட்டு வந்து காமி, அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். Good morning, sir. Hey, good morning. How are you? Fine, thank you. Come on, sit down. ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கத்தா ஒரு ரிக்வெஸ்ட். நான் உங்களுக்கு கொடுத்த யானை குட்டி உடனே எனக்கு தேவைப்படுது. நீங்க கொடுத்த விலையை விட அதிகமாவே நான் பணம் தரேன். பணம் என்னப்பா, வந்ததுல இருந்து ஒரே அழுக ஆர்ப்பாட்டம். கணேஷ், கணேஷ் நில்லு. கணேஷ், ஐயோ, கணேஷ் நில்லு, நில்லு.
வாங்க பாக்க. சார் கணேஷ் தப்பி ஓடிச்சு சார். வாட்? ஆமாங்க, குரங்கு சங்கிலி அவுத்து விட்டுருச்சு. தடுக்க போன என்னையும் தள்ளிட்டு ஓடிடுச்சு சார். கணேஷ்! கணேஷ்! ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா. காருக்குள்ள பொண்ணு இருக்கு பார்த்துக்கோ, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ. தேறு போல போக வேணும் கேட்டுக்கோ, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ. காருக்குள்ள பொண்ணு இருக்கு பார்த்துக்கோ, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ. தேறு போல போக வேணும் கேட்டுக்கோ, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ. காட்டுக்குள்ளே கண்ணு பொண்ணு தன்னன் தனியா வந்து மாட்டிக்கிட்டா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா. அடிக்காம என்ன செய்யறது? எங்க தியேட்டர் ஸ்கிரீனை கிழிச்சிருச்சு. அதுக்கு என்ன சொல்றீங்க? கோச்சுக்காதீங்க சார், தாயை பிரிஞ்ச வேதனையில இப்படி எல்லாம் பண்ணிடுச்சு. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு இதாங்க பணம். யானைக்குட்டியை கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நான் வரேன். கணேஷ், கணேஷ். கணேஷ்,
உள்ள கொண்டு போ. யார் பண்ணி இந்த பக்கம் ஒரு யானைக்குட்டி வந்ததா? யானைக்குட்டியா? அப்படியோட இங்க வரலையே. எடுக்க வேண்டிய பேரை கேட்டா எடுத்த பேரை காட்டுறானுங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர். எஸ் சார். என்ன மேனது? காப்பி சார். காப்பியா? அந்த காப்பியா? 11 மணிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். குருடு. ஹலோ கேமராமேன், ஆர் யூ ரெடி? ஆல்மோஸ்ட் ரெடி சார். செட் தி லென்ஸ். பண்ணியாச்சு சார். பண்ணியாச்சா? நீ அடுத்த படத்துல இருக்கணுமா வேண்டாமா? போதும் போப்பா. ஏடா சுந்தரராஜா, என்னடா நாகேஷா? இந்த மிருகத்தெல்லாம் வச்சு பிரமாதமா ஒரு பாட்டு எடுக்கலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன். யானை வேஷம் போடுற ஹீரோவை காணோம். ஏடா அவனே என்ன அடிக்கிறீங்களா சார்? மத்தவங்க அடிச்சா திருப்பி அடிப்பானுங்க. போய் பாரு, எங்க பாடுறா? எங்கடா ஹீரோவை காணோம்? நாகேஷா, இன்னைக்கு அவருக்கு தான் மார்க்கெட். நீ தான் அவருக்கா காத்திருக்கணும். இல்லன்னா உன்னை மாத்தி விடுவான். வந்துட்டாரே வந்துட்டாரே அண்ணா வந்துட்டார். அண்ணா வந்துட்டார். அண்ணா வந்துட்டார். அண்ணா வந்துட்டார். வாங்கண்ணே. இந்த படத்துல இந்த பாட்டு டாப்பா அமைய போகுது. என்ன மேக்கப் நீங்களும் போட்டிருக்கீங்களே, தண்டத்துக்கான மேக்கப். சார் என்னது போணுமா? எல்லாம் வச்சு தைச்சதுக்கு அப்புறம் கதாநாயகனே வந்தாச்சு, கொன்னுடுவேன். வாங்கண்ணே வாங்கண்ணே. அண்ணே லேட்டா வந்தாலும் நீங்க எவ்வளவு பிரமாதமா வந்திருக்கீங்கன்னு. யானைக்குட்டிலே யானைக்குட்டிலே வாய் மயிருமா எவ்வளவு பிரமாதமா இருக்கீங்கன்னு. டான்ஸ்ல நீங்க இப்படித்தான் ஆடுன்னு. டே சுந்தரராஜா வந்து பாடுற, டே கிட்ட வந்து பாடுறா பாடுறா. ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக். நாகேஷா பிரமாதம். நீங்க நீ ஒரு சின்ன பையனா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவா இருக்கலாம். அதுக்காக யார் இவரு? நடிகர் சங்க செயலாளர். 250 படத்துக்கு மேல அப்பா வேஷம் போட்டிருக்கார். ஒரு சின்ன சேஞ்ச் வேணுங்கிறதுக்காக ரிங் மாஸ்டர் வேஷம் கொடுத்திருக்கேன். அவரை போய் இப்படித்தான் இன்சல்ட் பண்றதா? என்ன சுந்தரராஜா? ஐயோ 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 இந்தாட்ட ஆடுறாரு. என்னடா தண்ணி போட்டு வந்துட்டானா? தெரியலையே. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? புடிச்சு அடிக்கடா அவனை. அடிச்சு புடிங்கடா புடிங்கடா, விடாதீங்கடா. பயப்படாத, என்னடா பின்னாட போறீங்க? அடே புடிங்க, மொத்தமா சரியிறானுங்க. ஐயோ ஏய் என்னடா இது? மீனா? புலி புலி புலி. ஓடாதடா ஓடாதடா. ஐயோ ஐயோ ஆனே ஆனே. சுந்தரராஜ் இங்க பாறா, இங்க ஒரு ஆனே. அதான் நிஜானே, இது நம்ம ஆனே. நம்மானியா? அண்ணே வணக்கம் சார். வணக்கமா? வணக்கம் சார். அடே வணக்கம் வணக்கம். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரே புடா? டேய் நீ தான் ரிங் மாஸ்டர், நீ புடி. நீ தான் டைரக்டர், நீ தான் பிடிக்கணும். நான் கேமரால பிடிச்சுக்குவேன், நீ புடி. யாரோ பிடிக்கும்.
கணேஷ், என்ன தவறா புரிஞ்சுக்காத. உன்னை உன் தாய்கிட்ட சேர்த்து வைக்கிறதா என் லட்சியம். என்ன நம்பு, வாங்க கூட ப்ளீஸ். கணேஷ், கணேஷ். Once upon a time, king of Dasaratha, son of Ramayana. இதுவே போதும். ஓவரா குடிச்சிட்டாலே நீ இப்படிதான்டா. என்னடா பைஜாமா போடாமலே வந்துட்ட? சரி சார், அப்படியே உட்கார். உட்காரா, ட்ரெஸ் இல்லாச்சு என்ன? உட்கார். பியூட்டிஃபுல் ட்ரிங்க்டா, அசல் சரக்கு. இப்போ உன்னை பார்த்தா அசல் யானை குட்டி மாதிரியே இருக்குடா. ஐ பா, எவ்வளவு பெரிய கை. சாரி, உனக்கு கொடுக்காமலே நான் குடிச்சிட்டேன். இந்த நீ பாட்டிலோட எடுத்துக்கோ. எடுத்துக்கடா. யார் இருக்காங்க? வர பைஜாமா போட்ட யானை. எந்த விநாயகர் தெரியலையே. விஜய், கணேஷ் எங்கேயுமே காணோம். நான் பார்த்தேன் ஹேமா, இந்த வழியா தான் வந்தது. அங்க இப்படி இப்படி. கணேஷ்!
கணம் போடவா நான் பாடவா பாட்டு பாடி ஆடவா அன்பு எனக்கு ரொம்ப இருக்கு வம்பு வழக்கு இன்னும் எதுக்கு அரங்கப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே போடவா தோப்பு கணம் போடவா நான் பாடவா பாட்டு பாடி ஆடவா வாத்தியங்கள் என்னென்ன சொல் வாசிக்கிறேன் வாத்தியாரு என்று உன்னை நேசிக்கிறேன் வேடிக்கை வித்தை எல்லாம் கத்துக்கிறேன் வேறென்ன செய்ய வேணும் ஒத்துக்கிறேன் இஷ்டப்படி சொல்லு நடக்கிறேன் என்னை நானே விட்டு கொடுக்கிறேன் சுட்டித்தான மத்தனையும் விட்டு விடுறாரா அரங்கப்பரே அப்பனே பிள்ளையார் அப்பனே போடவா சொப்பு கணம் போடவா முன்னம் செய்த தவறுகள் தாயின்றி இந்த பிள்ளை தவிக்கிறேன் நீ இன்றி உந்தன் அன்னை துடிக்கிறாள் செத்த மனம் விட்டு பிடித்தது பிள்ளை நலம் எண்ணி கிடக்குது அன்னை வசம் உன்னை வைத்தேன் என்னை நம்புகிறாரா அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே போடவா தொப்பு கணம் போடவா நான் பாடவா பாட்டு பாடி ஆடவா அன்பு எனக்கு ரொம்ப இருக்கு வம்பு வழக்கு இன்னும் அரங்கப்பன பிள்ளையார் அப்பனே போடவா தொப்பு கணம் போடவா நான் பாடவா பாட்டு பாடி ஆடவா
பாட்டி இருக்கு. ப்ளீஸ். Thank you very much. Thank you. Vijay! Vijay! Emma, thank God. Everything is settled. எல்லாம் சரியா போச்சு. Ganesh! Ganesh! Emma, வா. கொண்டாங்கடா. கணேஷ் பாத்தியா? வெல்கம் விஜய். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இந்த யானைக்குட்டியை கொண்டு போகத்தானே வந்த? ஆமா, தாயை பிரிஞ்சு தவிக்கிற இந்த யானைக்குட்டியை அதோட தாயோட சேர்க்கணும். அப்போதான் எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்கு நிறைவேறும். மறுத்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. போலீஸ்? மிஸ்டர் விஜய், போய் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணு. ஆனா நீ போலீஸாரோட இங்க வர்றதுக்குள்ள இந்த யானைக்குட்டி உயிரோட இருக்காது. என்ன செய்ய போற? இதை உயிரோட கொளுத்த போறேன். அத பார்த்து நீங்க ரெண்டு பேரும் கலரணும். வேண்டாம் மோகன், வேண்டாம். இந்த கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த யானைக்குட்டியை ஒண்ணும் பண்ணாதே. ப்ளீஸ் ப்ளீஸ். நெவர். உன் கண்ணு முன்னாலே இந்த யானைக்குட்டியை கொளுத்த போறேன். இது எரிஞ்சு சாம்பலான பிறகு இந்த சாம்பலை கொண்டு போய் உங்க அம்மா சமாதி மேல பூசுடா, பூசு. No. No. அசையாத. ஏய், இந்த யானைக்குட்டிய அணுவணுவா சித்திரவதை பண்றதை பார்த்து நீ துடிக்கணும், நான் ரசிக்கணும்.
ரமேஷ், இப்போது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டிய, அது போதுப்பா. நான் உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு என்ன மன்னிச்சிடுப்பா. ஏமா, மதம் பிடிச்சுதான் நினைச்சு தாயனை சுட சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு. நீ உடனே புறப்பட்டு போய் அதை தடுத்து நிறுத்த பாரு. நான் கலெக்டர் பார்த்து ஷூட்டிங் கார்டை கேன்சல் பண்ண வைக்கிறேன். ஓகே. எத்தனை நேரம் சார் சொல்றது? இந்த நேரத்துல கலெக்டர் ஐயா பார்க்க முடியாது. நாளைக்கு ஆபீஸ்ல போய் பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயப்பா, ப்ளீஸ். இப்ப போக போறீங்களா இல்லையா? ஓகே ஓகே. ராமு, இது உள்ள கொண்டு போய் எப்படியாவது பண்ணி கலெக்டர் கிட்ட சேர்த்துட்டு. உங்ககிட்ட இதை யார் கொடுத்து அனுப்பிச்சது? மிஸ்டர், உங்க மனுவை படிச்சு பார்த்தேன். தாய் யானை கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா எழுதியிருக்கீங்களே, அந்த யானை குட்டி இதுதானா? ஆமா சார். இந்த குட்டி யானையை இதோட தாய்கிட்ட சேர்த்துட்டா எல்லாம் சரியா போயிடும். ப்ளீஸ். ஐ எம் சாரி. யானையை சுட போற ஆளுங்க இந்நேரம் காட்டுக்குள்ள போயிருப்பாங்க. நான் டைரக்டா அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாது. பட் எனிஹோ, என் உத்தரவை கேன்சல் பண்றதா எழுதி தர்றேன். தேங்க்யூ சார். இட்ஸ் ஆல் ரைட். ராமு, நீ செஞ்ச உதவியை மறக்கவே முடியாது. நாங்க புறப்பட்டாகணும். நீ ஒழுங்கா நல்ல பள்ளியா மறுபடியும் சர்க்கஸ் கம்பெனி போய் சேர். வாங்க. மலையருவி
யாரும் சொல்லக்கூடாது. பாருங்க, கரெக்ட் ஆர்டர். ஓகே, தேங்க்யூ சார். விஜய், கணேஷ், விஜய், உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டேன். உன்னுடைய லட்சியத்துல நீ வெற்றி அடைஞ்சிட்டப்பா. என் வெற்றிக்கு காரணம் எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் தான்.